மனசுக்குள்ள வர்ற ஒரு தவறான எண்ணம் நம்ம மொத்த வாழ்க்கையுமே தலைகீழா மாத்தி போட்டா எப்படி இருக்கும்? நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை சாதாரணமா பார்க்கும்போது நாம மட்டும் அதை முற்றிலும் வேற மாதிரி பயத்தோடவோ இல்ல சந்தேகத்தோடவோ பார்த்தா என்ன ஆகும்? நம்ம யோசனைகளும் நம்ம செய்கைகளும் நிஜ உலகத்திலிருந்து முற்றிலும் விலகி இருந்தா அந்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? இன்னைக்கு நாம பேச போறது மனநல மருத்துவத்துல ரொம்ப முக்கியமா ஆராயப்படுற டெலூஷனல் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு மனநல நிலைய பற்றி தான். இத பத்தி சமுதாயத்துல பரவி இருக்கிற தவறான எண்ணங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளையும் ரொம்ப தெளிவா ஒவ்வொன்னா விரிவா பார்க்க போறோம். முதல்ல டெலூஷனல் டிசார்டர் அப்படின்னா என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்குவோம். இது சாதாரண மன அழுத்தமோ இல்ல பயமோ இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட வகையான மனநல கோளாறு. இதுல பாதிக்கப்பட்டவங்க மனசுல முற்றிலும் பொய்யான ஆனா ஆழமான ஒரு நம்பிக்கை பதிஞ்சு போயிடும். எத்தனையோ ஆதாரங்களை காட்டி நீங்க நினைக்கிறது தப்புன்னு நிரூபிச்சாலும் அவங்க மனசுல இருக்கிற அந்த நம்பிக்கைய அவங்களால மாத்திக்கவே முடியாது. பொதுவாக எல்லாரும் ஸ்கிட்சோஃப்ரீனியா அப்படின்னு சொல்லப்படுற கடுமையான மனநோயையும் இந்த டெலூஷனல் டிசார்டர் நோயையும் ஒண்ணுன்னு நினைச்சு குழப்பிப்பாங்க. ஆனா ரெண்டும் வேற வேற. ஸ்கிட்சோஃப்ரீனியா நோயாளிகளுக்கு இல்லாத உருவங்கள் கண்ணுக்கு தெரியலாம், இல்ல காதுல யாரோ பேசுற மாதிரி சத்தங்கள் கேட்கலாம். அவங்களோட மூளை சிந்தனையே முற்றிலும் சீர்குலைஞ்சு போயிடும். ஆனா இந்த டெலூஷனல் டிசார்டர் நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படி இல்லாத சத்தங்களோ இல்ல உருவங்களோ தெரியாது. அவங்களோட மூளை சிந்தனை திறன், ஞாபக சக்தி எல்லாமே சாதாரண மனிதர்களைப் போலத்தான் இயங்கும். அவங்களோட அந்த ஒரு குறிப்பிட்ட தவறான நம்பிக்கையை தவிர மற்ற விஷயங்கள்ல அவங்க ரொம்ப இயல்பாத்தான் நடந்துப்பாங்க. இந்த நோயாளிகளுக்கு வர்ற தவறான நம்பிக்கைகள் எல்லாமே ஏதோ கற்பனை கதைகள் மாதிரி இருக்காது. நிஜ வாழ்க்கையில நடக்க சாத்தியமான விஷயங்களை வச்சுதான் அவங்க மனசு கணக்கு போடும். உதாரணத்துக்கு, முதலாவது துன்புறுத்தல் வகை. யாரோ ஒருத்தர் தன்னை எப்பவும் உளவு பாக்குறாங்க, தன்னை பின் தொடர்றாங்க, இல்ல தன் உணவில விஷம் வச்சு கொலை பண்ண சதி பண்றாங்கன்னு ஆழமா நம்புவாங்க. தெருவுல போற ஒருத்தர் சும்மா பார்த்தா கூட அவரு தன்னைத்தான் கண்காணிக்கிறாருன்னு பயப்படுவாங்க. இரண்டாவது பிரம்மாண்ட வகை. தான் ஏதோ பெரிய பரம்பரையில பிறந்தவன், தனக்கு அளப்பரிய ஆன்மீக சக்தி இருக்கு, இல்ல நாட்டோட பெரிய பெரிய தலைவர்களோட தனக்கு நேரடி தொடர்பு இருக்குன்னு தன்னை பற்றி ரொம்ப பெருமையா நினைச்சுப்பாங்க. மூன்றாவது சந்தேக வகை. இது நம்ம குடும்பங்கள்ல அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தன் கணவனோ இல்ல மனைவியோ தனக்கு துரோகம் பண்றாங்கன்னு எந்த ஒரு காரணமோ ஆதாரமோ இல்லாம ஆழமா சந்தேகப்படுறது. அவங்க யார்கிட்ட பேசினாலும் யாருக்கு போன் பண்ணினாலும் தவறா எடுத்துக்கிட்டு வீட்டில பெரிய சண்டை வளர்ப்பாங்க. நான்காவது உடல் அமைப்பு வகை. தன் உடம்புல ஏதோ கொடூரமான நோய் இருக்கு, இல்ல உடம்போட ஏதோ ஒரு உறுப்பு அழுகி போச்சு, இல்ல உடம்புல இருந்து துர்நாற்றம் வீசுதுன்னு தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு பல டாக்டர்கள் கிட்ட போய் பரிசோதனை பண்ணிட்டே இருப்பாங்க. டாக்டர் உங்களுக்கு ஒரு நோயும் இல்லைன்னு சொன்னாலும் அதை நம்பவே மாட்டாங்க. இப்போ இந்த நோயை பற்றி மக்கள் கிட்ட இருக்கிற பெரிய தவறான எண்ணங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளையும் விரிவா பார்ப்போம். தவறான எண்ணம் 1. டெலூஷனல் டிசார்டர் நோயினால பாதிக்கப்பட்டவங்க எப்பவும் ரொம்ப ஆபத்தானவங்க, வன்முறையில இறங்குவாங்க. உண்மை, இது முற்றிலும் பொய்யான ஒரு கருத்து. இந்த நோயினால பாதிக்கப்பட்ட பெரும்பாலானவங்க யாருக்கும் எந்த ஆபத்தையும் செய்ய மாட்டாங்க. அவங்க மனசுல இருக்கிற பயமும் சந்தேகமும் அவங்கள ரொம்ப தனிமைப்படுத்திடும். மத்தவங்க தனக்கு தீங்கு செஞ்சிடுவாங்களோங்கிற பயத்துல அவங்க சமூகத்தை விட்டு விலகி வீட்டை பூட்டிக்கிட்டு தன்னைத்தானே பாதுகாத்துக்கத்தான் பார்ப்பாங்களே தவிர போய் யாரையும் தாக்க மாட்டாங்க. மருத்துவ ஆய்வுகளின்படி வன்முறைங்கிறது இந்த நோயோட அம்சம் கிடையாது. உண்மை 2. இதுக்கு சரியான மருத்துவ பரிசோதனை ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த டெலூஷனல் டிசார்டர் சில நேரம் மனச்சோர்வு, அதிகப்படியான பயம் இல்ல மனநிலை மாற்றங்களோட சேர்ந்து வரலாம். அதனால ஒரு அனுபவமிக்க மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் முழுமையான பரிசோதனை செய்து இது ஸ்கிட்சோஃப்ரீனியா நோயானு இல்ல டெலூஷனல் டிசார்டர் நோயானு சரியா வகைப்படுத்தி மருத்துவம் அளிப்பது ரொம்பவே முக்கியம். தவறான எண்ணம் 2. இந்த நோயை வாழ்க்கையில குணப்படுத்தவே முடியாது, இதுக்கு சிகிச்சையே இல்லை. உண்மை, இதுவும் ஒரு தவறான கருத்துதான். இந்த நோயை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சவாலானது என்றாலும் கண்டிப்பா இதுக்கு சிறந்த சிகிச்சைகள் இருக்கு. மனநல மருத்துவர்கள் கொடுக்கிற மருந்துகள் மூலமா மூளையில் இருக்கிற ரசாயன சமநிலையை சரி பண்ணி இந்த தவறான எண்ணங்களை குறைக்க முடியும். அதே நேரத்துல மனத்தெளிவு பயிற்சி மூலமா நோயாளி தன் மனசுல வர்ற தவறான எண்ணங்களை எப்படி அடையாளம் கண்டு அதை மாத்திக்கிறதுன்னு கத்துக்க முடியும். மருந்தும் முறையான மனநல ஆலோசனையும் சேரும்போது அவங்க பூரண குணமடைய முடியும். உண்மை 3.
குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவுதான் நோயை குணப்படுத்தும் மிகப்பெரிய மருந்து. பாதிக்கப்பட்ட நபருக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கொடுக்கிற அன்பும் புரிதலும் தான் சிகிச்சைக்கு ரொம்பவே பலம் சேர்க்கும். அவங்களை ஏளனம் செய்யாம, அவங்களோட பயத்தையும் சந்தேகத்தையும் ஒதுக்காம, அவங்க நிலைய புரிஞ்சுக்கிட்டு அன்பா அரவணைக்கணும். குடும்பத்தினர் பக்க பலமா இருக்கும்போது அவங்க மருந்துகளை ஒழுங்கா சாப்பிட்டு சீக்கிரமே பழைய நிலைக்கு திரும்புவாங்க. தவறான எண்ணம் 3. இந்த டெலூஷனல் டிசார்டர் ரொம்ப அரிதானது. இது உலகத்துல யாருக்குமே வராது. உண்மை, பலர் நினைக்கிறது போல இது அவ்வளவு அரிதான நோய் இல்ல. மனசோர்வு, பயம் மாதிரி இது வெளியே அதிகமா பேசப்படுறது இல்ல, அவ்வளவுதான். ஆனா ஆய்வுகளின்படி உலக மக்கள் தொகையில 0.2% பேருக்கு இந்த டெலூஷனல் டிசார்டர் பாதிப்பு இருக்கு. அதாவது 1000 பேர்ல 2 பேருக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பொதுமக்களுக்கும் மருத்துவத்துறையில இருக்கிறவர்களுக்கும் இதை பற்றிய விழிப்புணர்வு ரொம்பவே தேவைப்படுது. உண்மை 4. ஒவ்வொருத்தருக்கும் இந்த நோயோட தாக்கம் மாறுபடும். சில பேருக்கு இந்த நோயோட தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க மனசுல தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம தங்கள் வேலையையும் குடும்பத்தையும் சாதாரணமா கவனிச்சுப்பாங்க. ஆனா சில பேருக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும்போது அவங்களால ஒரு வேலையில நிலைச்சு இருக்க முடியாது, குடும்ப உறவுகளையும் தக்க வச்சுக்க முடியாது. மன அழுத்தமான சூழ்நிலைகள் வர்றப்போ இந்த நோயோட தீவிரமும் அதிகமாகும். அதுக்கு ஏற்ற மாதிரி தொடர் மருத்துவ கண்காணிப்பும் ஆதரவும் அவங்களுக்கு தேவை. தவறான எண்ணம் 4. இந்த நோய் வர்றதுக்கு அவங்களோட பலவீனமான மனசும் கெட்ட குணமும் தான் காரணம். உண்மை, இது முற்றிலும் தவறான புரிதல். இந்த நோய்க்கும் ஒருத்தரோட குணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது அவங்களோட தவறும் இல்லை. பரம்பரை மரபணு கோளாறுகள், மூளையில ஏற்படுற ரசாயன மாற்றங்கள், அவங்க வளர்ந்த சூழல் மற்றும் வாழ்க்கையில சந்திச்ச பெரிய அதிர்ச்சிகள், இதெல்லாம் சேர்ந்துதான் மூளையில இந்த பாதிப்பை உண்டாக்குது. அதனால பாதிக்கப்பட்டவங்களை குறை சொல்றதோ இல்ல பழிக்கிறதோ கூடாது. அவங்களுக்கு தேவை அன்பும் மருத்துவ உதவியும் தான். உண்மை 5. ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது வாழ்க்கையை மாற்றும். இந்த நோயோட அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனா சீக்கிரமாவே அவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். ஆரம்ப கட்ட சிகிச்சையும் சரியான மருந்துகளும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை ரொம்பவே உயர்த்தும். அவங்க எதிர்காலத்தையும் காப்பாற்றும். முடிவா சொல்லணும்னா, அறிவும் தெளிவும் தான் எல்லா நோய்க்கும் முதல் மருந்து. மனநோய்களை பற்றிய தவறான நம்பிக்கைகளை உடைச்சு சரியான உண்மைகளை புரிஞ்சுக்கும் போதுதான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால முழுமையான ஆதரவை கொடுக்க முடியும். மனநல பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தயங்காம மருத்துவரை அணுகுவோம். அன்பால ஆரோக்கியமான சமூகத்தை படைப்போம்.